பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் லா காலேஜ்ல இந்த வருஷம் 2024 டு 25 இந்த அகாடமிக் இயருக்கு எவ்வளவு சீட் இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு சீட் வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி சம்பந்தமா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, இந்த வருஷம் எவ்வளவு சீட் இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இதுல இந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும். கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு சீட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பிரைவேட் காலேஜ்ல எவ்வளவு சீட் கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட் வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது எப்படி கரெக்ஷன் எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது, இந்த வருஷம் இந்த 2024 டு 25 அப்படிங்கிற இந்த இயருக்கு 5 ஆண்டு சட்டப்படிப்பு கவர்மெண்ட் லா காலேஜ், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜுக்கு நீங்க 5 வருஷம் சட்டப்படிப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிஏ எல்எல்பி அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸ் தான் உங்களால படிக்க முடியும். நீங்க பிகாம் எல்எல்பி பிபிஏ எல்எல்பிலாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஹானஸ்ல தான் நீங்க பண்ண முடியும். பட் ஹானஸ் இல்லாம நீங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல பண்ண போறீங்க அப்படின்னா பிஏ எல்எல்பி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கு 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது, சென்னையில இருக்கக்கூடிய சென்னை அம்பேத்கர் சட்ட கல்லூரியில புதுப்பாக்கத்துல இருக்கு. இங்க 241 வேக்கன்ட் சீட்ஸ் இந்த வருஷம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. 5 வருஷ கோர்ஸ். தேர்ட் இயருக்கு உங்களுக்கு அந்த காலேஜ்ல அவைலபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய அந்த பெட்ரை பெரும்பத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல 5 ஆண்டுக்கான சட்டப்படிப்பு அப்படிங்கிறது கிடையாது. 3 ஆண்டுக்கு 321 வேக்கன்ட் அப்படிங்கிறது 3 இயருக்கு மட்டும்தான் பெட்ரை பெரும்பத்தூர் காலேஜ்ல இருக்கும். அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடிய லா காலேஜ்ல 175 5 இயர் கோர்ஸ் எனபிள் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜுக்கு 160, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 160, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜுக்கு 160, செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 160, வேலூர்ல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 80, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 80, அதே மாதிரி தர்மபுரியில இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 80, ராம்நாடுல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 80, சேலத்துல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 80, நாமக்கல்ல இருக்கக்கூடிய லா காலேஜுக்கும் 80, தேனியில இருக்கக்கூடிய லா காலேஜுக்கு 80, அதே மாதிரி காரைக்குடியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் 80 சீட்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கவர்மெண்ட் லா காலேஜ். கவர்மெண்ட் லா காலேஜுக்கு உங்களுக்கு சப்போஸ் சீட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு போன ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன், அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்குள்ளதான் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அந்த ஆன்லைன்ல அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ற ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு ஃபீஸ் வரும். அதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் பிரைஸ். அதை தாண்டி நீங்க பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்குது. அது எப்படி ப்ரோ எனக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் கிடைக்கும்ங்கிறத என்னால எப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல மோஸ்ட்லி இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டோட கம்ப்ளீட் ஆயிரும். நான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் சீட்ஸ் டோட்டலா எவ்வளவு இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா 2043 சீட்டு தான் இந்த வருஷம் இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த 2043 சீட்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸ் ஒரு 18,000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு இந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா போட்டி போட்டு வருஷம் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 5 இயர் கோர்ஸுக்கும் சரி 3 இயர் கோர்ஸுக்கும் சரி, போன வருஷம்லாம் ரொம்ப காம்படிஷன். அதை விட வருஷம் வருஷம் என்னைக்குமே காம்படிஷன் அதிகமாகுமே தவிர என்னைக்குமே குறையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, கட் ஆஃப் நான் இவ்வளவு வச்சிருக்கேன், எனக்கு சீட் கிடைக்குமா, நான் லாவை மட்டும் நம்பி இருக்கலாமா, இல்ல நான் வேற ஏதாவது அப்ளை பண்ணவா அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க லா மட்டும் தான் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா இதுக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு லாங்கிறது ஒரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இருந்தாலும் இது கிடைக்கல அப்படின்னா நான் ஆர்ட்ஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி வைங்க, தப்பு கிடையாது. ஜஸ்ட் நாலா பக்கமும் நம்ம அப்ளிகேஷன் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழிகள்ல கிடைக்கும். ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிச்சா லா படிப்பேன் இல்லைன்னா படிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்பிள்லாம் ஒத்த கால்ல நிற்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க லா ரிலேட்டடானா அதுக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு இடஒதுக்கீடு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜ்லயும் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிரைவேட் காலேஜ்ல இவங்க கொடுத்துருக்கிறது கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டானா வேற ஒண்ணும் கிடையாது. யூனிவர்சிட்டிக்கு கீழே இருந்து நீங்க கவுன்சிலிங் மூலியமா அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா அதுதான் கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, டிஃபரெண்ட் வேற ஒன்றும் கிடையாது. நீங்க இதுல கவுன்சிலிங் மூலியமா போவீங்க கவர்மெண்ட் கோட்டால,
மேனேஜ்மெண்ட் கோட்டானா நீங்க டைரக்டா போயிட்டு இப்போ நம்ம எப்படி பிரைவேட் காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போட்டு வரோம் அதே மாதிரி இப்போ கூட நீங்க அட்மிஷன் போட்டு வந்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை லா காலேஜஸ் வந்து பிரைவேட்ல இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான பிரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது. சரஸ்வதி சட்டக்கல்லூரி இது வந்து தனியார் திண்டிவனத்தில் இருக்கு, அதாவது விழுப்புரத்துல வந்து திண்டிவனம்ங்கிற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. 39 சீட் வந்து எவ்வளவு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டால பண்ணிருக்காங்க. மீதி 21 சீட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க பிரைவேட்ல நேரடியா போயிட்டு சேரணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரைவேட் காலேஜ்லயும் 21 சீட் வந்து கொடுத்துருவாங்க. அப்ப இது ஒரு 39 40 ஒரு 60 சீட்ஸ் உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ்ல வந்து இருக்கும். அந்த காலேஜுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. பட் இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய கேஎம்சி அப்படிங்கிற இந்த பிரைவேட் லா காலேஜ்ல மட்டும் உங்களுக்கு சீட் வந்து கவர்மெண்ட் சீட் வந்து 78 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு மார்க் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் சீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் வந்து நல்லா அதிகமா இருக்கணும். இல்ல எனக்கு கவர்மெண்ட் சீட்லாம் நான் வந்து வேண்டாம் ப்ரோ, நான் நேரடியா பிரைவேட்ல போயிட்டு சேர்ந்துக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மினிமம் 40ல உங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 40, பிசி கேட்டகரிக்கு வந்து 45% உங்களுடைய +2ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா போதும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா போயிட்டு காலேஜ்ல வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு எப்படி வந்து 1 lakh அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். டொனேஷன் ஃபீஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா தான் இருக்கும். நீங்க அதாவது கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 1 lakh வரும். அதை தாண்டி நீங்க வேற ஊர்ல தங்கி படிக்கிறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், அதே மாதிரி லைப்ரரி ஃபீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியா உங்களுக்கு வரும். ஸோ நீங்க பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறீங்க அப்படின்னா ஃபீஸ் உங்களுக்கு ஓகே, ஃபீஸை பத்தி எனக்கு எந்த ஒரு உரியும் கிடையாது, நான் டைரக்டா எனக்கு பணம் கட்டுறதுக்குலாம் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த 21 சீட்டும் புக் ஆகிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா நேரடியா போயிட்டு அந்த காலேஜ்ல அட்மிஷனை போட்டு புக் பண்ணிட்டு வந்துருங்க. இதுதான் வந்து ஒரு ரூலா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதர் தெரசா அப்படிங்கிற காலேஜ்ல வந்து 39 சீட்டும், ஜிடிஎன் காலேஜ்ல வந்து திண்டுக்கல் இருக்கக்கூடிய காலேஜ்ல வந்து 39 சீட்டு, கேஎம்சி திருப்பூர் காலேஜ்ல இருக்கக்கூடியதுல வந்து 79 சீட்டு, ஈரோடுல இருக்கக்கூடிய லா காலேஜ் இதுவுமே வந்து பிரைவேட் தான், இதுக்கும் 39 சீட்டு, தங்கப்பா சட்ட பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி தென்காசியில இருக்கு, திருநெல்வேலி பிரிச்சு தென்காசியா கொடுத்திருந்தாங்க. தென்காசி திருநெல்வேலியில இருந்து 2 காலேஜ் இருக்கு, ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ், தென்காசியில வந்து பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வந்து 39 சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து துளசி உமன்ஸ் லா காலேஜ்னு சொல்லுவாங்க, இது வந்து பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து படிக்க முடியும் அப்படிங்கறனால இதுக்கு 39 சீட்டும் கொடுத்திருக்காங்க. முகில் சட்ட கல்லூரி இது வந்து கன்னியாகுமரியில இருக்கு, இதுக்குமே வந்து 39 சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலா இந்த வருஷம் வந்து 2043 5 இயர் பிஎல்எல்பிக்கு மட்டும் வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து வேகன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 இயர் எல்எல்பிக்கும் நீங்க வந்து உங்க பார்க்கறதா இருந்தா கூட போய் பார்த்துக்கலாம். பட் 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. 3 இயர் அட்மிஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம எதுவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. எப்படியும் உங்களுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் போகும் எப்படியும். ஏன்னா போன வருஷம் ரொம்ப டிலே பண்ணாங்க, இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. போன வருஷம் ரொம்ப டிலே அப்படிங்கிறதுனால தான் இந்த வருஷம் 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 11 சப்ஜெக்ட்டும் ஒரே டயத்துல ஃபர்ஸ்ட் செமஸ்டரே உங்களுக்கு வந்து 11 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கஷ்டமா தான் இருக்கு, டஃபா இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும், ஏன்னா வேற வழியே கிடையாது, நம்ம உள்ள என்ட்ரி ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால. பட் இந்த வருஷம் 3 இயர் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 3 இயர் எல்எல்பிக்கு சீட் அந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் வீக்ல கடைசி ஆயிரம் எப்படி ஓப்பன் பண்றதுக்கு. நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு நவம்பர் மந்த் போன வருஷமே எடுத்துக்கிட்டாங்க, பட் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இது ஒன் சைடு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. கரெக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம், பட் நீங்க வந்து பண்ண முடியாது. உங்க சைடுல எடிட்டபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. கரெக்ஷன் விண்டோ இப்போ இந்த நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமுக்குலாம் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்றாங்களே ப்ரோ, அந்த மாதிரி இதுக்கு பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க சப்போஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை அறியாமே ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நெட் சென்டர்ல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்டாக்ட் யூசர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல வந்து இங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெல்ப் டெஸ்க் TNDALU admissions@gmail.com அப்படிங்கிற இந்த மெயிலுக்கும், ரெண்டாவது மெயிலுக்கு சேர்மன் மெயிலுக்கு நீங்க வந்து ஒரு மெயில் ரெண்டுக்குமே வந்து டேக் பண்ணிட்டு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க அந்த இடத்துல சப்ஜெக்ட்ல போடுங்க. BALLB அப்ளிகேஷன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுக்காக அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். நீங்க அந்த நம்பரையும், அதாவது ALCன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்ல இருக்கும், அதான் அப்ளிகேஷன் நம்பர். அந்த அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய மொபைல் நம்பரு, நீங்க எந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக BALLB அப்படிங்கறத போட்டுட்டு என்ன கரெக்ஷன், இந்த மாதிரி என்னுடைய நேம் தப்பா இருக்கு, இனிஷியல் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, ஏன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன்லயே 2 டைப் ஆஃப் கரெக்ஷன் நீங்க வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம். ஒன்னு மேஜர் கரெக்ஷன், ஒன்னு மைனர் கரெக்ஷன். மைனரான கரெக்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த சின்ன இனிஷியல் தப்பு பண்றது, அட்ரஸ் வந்து கொஞ்சம் மாத்தி போடுறது, இந்த மாதிரிலாம் விட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மேஜரான கரெக்ஷன் மிஸ்டேக் அப்படின்னா அந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா
உங்களுடைய 12th மார்க்ல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு மார்க் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா உங்க சீட்டை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல போயிட்டு இருக்குது. வெறும் 2043 சீட்டுக்கு 18,000 பேர் இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 8 நாள் நமக்கு டைம் இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டோட்டலா இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 பேர்ல பேத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல உங்களுடைய கட் ஆஃப் நம்பர் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய ரேங்கிங் கோர்ஸ் என்ன, ஸ்கோர் என்ன, உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஸ்கோர் என்ன அப்படிங்கறத அதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன்ல தான், ஆஃப்லைன் கிடையாது. யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய அவசியம் உங்களுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடி தான், நீங்க மெயில போட்டு விட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சொல்லிருங்க, இந்த மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். நீங்க ஒரு மைனரான கரெக்ஷன்லாம் பண்ண தேவையில்லை. அது வந்து பெருசா கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க மேஜரான மிஸ்டேக், உங்களுடைய நேம் வந்து முக்கியமான உங்களுடைய நேம் வந்து மிஸ்டேக்கா இருக்கு, உங்களுடைய கேஸ்ட், உங்களுடைய பிசியில நீங்க இந்த கேஸ்ட்ங்கிற இதுல வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மார்க்ல வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜரான மிஸ்டேக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயில் போடுங்க. அவங்க சப்போஸ் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா நீங்க இன்னொரு அப்ளிகேஷன் கூட போட்டுங்க, தப்பே கிடையாது. 500 ரூபாய் போகுது அப்படிங்கறத நீங்க வந்து நினைக்க வேண்டாம். நீங்க தப்பு ஒரு அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு அடிஷனலா ஒரு அப்ளிகேஷன் நீங்க போடுறது ஒரு பெஸ்டான விஷயம். அதை வந்து ட்ரை பண்ணுங்க, வேற வழியே கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து இந்த லா அட்மிஷன் கவுன்சிலிங் சம்பந்தம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து query வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நம்ம அப்கமிங் யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டில இருந்து அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கூட நீங்க வந்து கனெக்ட்ல இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை எல்எல்பி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.